ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மே 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலாக பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. 14 கிலோ உள்நாட்டு மற்றும் 19 கிலோ வர்த்தக சிலிண்டருக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 2024 தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே மத்திய அரசு எல்பிஜி சிலிண்டர் விலையை ₹100 குறைத்தது. சிலிண்டர் விலையில் இந்த மாதம் எந்த மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்த விடுமுறை. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை ஹைகோர்ட்டுக்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் ₹80 உயர்ந்து 54,000க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி ₹87 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது. மே 1ஆம் தேதி முதல் தங்கத்தின் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் தகவல். மே 1ஆம் தேதி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வும் தெரிவித்துள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ-பாஸ் நடைமுறைகள் அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகிற 7ஆம் தேதி முதல் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்போருக்கு இ-பாஸ் வழங்க ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம். மே 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குகள் மற்றும் கட்டணங்கள் பற்றி மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள். HDFC வங்கி தனது மூத்த குடிமக்களுக்கு மட்டுமேயான சிறப்பு நிலையான வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான கடைசி தேதியை நீட்டித்துள்ளது. மூத்த குடிமக்கள் பராமரிப்பு கணக்கு FD திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான கடைசி தேதி மே 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் ICIC வங்கி சேமிப்பு கணக்கு கட்டணங்கள். காசோலை புத்தகம், IMPS, ECS, டெபிட் ரிட்டர்ன், ஸ்டாப் பேமெண்ட் கட்டணங்கள் மற்றும் பல உள்ளிட்ட சில சேவைகளின் சேமிப்பு கணக்கு சேவை கட்டணங்களை ICIC வங்கி திருத்தியுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வங்கி அதன் சேமிப்பு வங்கி கணக்கில் வெவ்வேறு வகையிலான பராமரிக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச சராசரி இருப்பை திருத்தியுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் சேமிப்பு கணக்கில் ப்ரோ பிளஸ், எஸ் எசன்ஸ், SA மற்றும் எஸ் ரெஸ்பெக்ட் SA ஆகியவற்றில் குறைந்தபட்ச இருப்பு தொகை 25,000 உயர்த்தப்படும் என்றும் அக்கவுண்ட் ப்ரோ மேக்ஸில் குறைந்தபட்சம் சராசரி 50,000 இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை வங்கி தனது சேமிப்பு கணக்கு தொடர்பான சேவை கட்டணங்களை மாற்றியுள்ளது. வருடாந்திர டெபிட் கார்டு கட்டணம் நகர்ப்புறங்களில் 200ஆகவும் கிராமப்புறங்களில் 99ஆகவும் மாற்றியுள்ளது ICIC வங்கி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு திட்டமிட்டபடி மே 10ஆம் தேதியன்று வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்களை ஒட்டினால் மே 1ஆம் தேதி முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.